டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சிலபஸ்ல இருக்க திருக்குறள் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த அதிகாரம் கல்வி. குறள் 1. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க. பொருள்: நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். அதாவது ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னா அதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எல்லாமே கரெக்டா படிக்கணும். குற்றமற கற்க வேண்டும் அப்படின்னா சந்தேகம் இல்லாம கற்க வேண்டும், ரொம்ப தெளிவா கற்க வேண்டும். அப்படி கற்றதோடு மட்டும் இல்லாம கற்றல் படி நடத்தலும் வேண்டும். அதே மாதிரி நடக்கணும். இப்ப கற்றோம் படிச்சோம் அப்படியே விட்டுறோம் அப்படின்றதான் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அதன்படி நடக்க வேணும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குறள் 2. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணுன்றது எண்கள், நம்பர்ஸ் சொல்றாங்க. கணக்கு, எழுத்துன்றது இலக்கண இலக்கியங்களை சொல்றாங்க. பொருள்: எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களின் கண்கள் என கூறுவர். அதாவது நம்ம கிட்ட 2 கண் இருக்குல்ல, அத கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. கணக்கையும் எழுத்து இலக்கணம் இருக்குல்ல, அதையும் தான் நமக்கு 2 கண்கள் அப்படின்னு திருவள்ளுவர் மக்கள் சொல்லுவாங்கன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. குறள் 3. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பொருள்: கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். அதாவது நல்லா படிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் கண்ணுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. முகத்துல 2 கண்ணு இருக்குல்ல, அத கண்ணுன்னு சொல்றாங்க. அதுவே படிக்காதவங்களுக்கு அது 2மே புண்ணு அப்படின்றது திருவள்ளுவர் கூறுகிறார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். குறள் 4. உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப அப்படின்னா மகிழ, தலைகூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. பொருள்: அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். அதாவது அறிவுல சிறந்து விளங்குறாங்கல்ல புலவர்கள், அவங்க கூட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே அவங்களை விட்டு பிரியும் போது இனி இவங்களை எப்போ பார்க்க போறோம், எப்போ இவங்க கிட்ட இந்த மாதிரி பேச போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏங்குவோம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதாவது படிச்சவங்க கிட்ட பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா, அவ்வளவு இன்பம் கொடுக்கும், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். ஓப்ப தலைகுடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். குறள் 5. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழைகள் சொல்றாங்க. ஏக்கற்றுனா கவலைப்பற்று, கடையர்னா தாழ்ந்தவர். பொருள்: செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அதாவது இப்போ பணக்காரங்களுக்கு முன்னாடி ஏழைங்க எப்படி, அதாவது சில பேர் பிச்சைலாம் இருப்பாங்க, அவங்க சொல்றாங்க ஏழைகள்ல எப்படி இருக்காங்க, பிச்சைக்காரங்கன்னு கிடையாது, பொதுவா சொல்றது கஷ்டப்படுறவங்க எப்படி அவங்க கிட்ட ஒரு மாதிரி பணிவோட இறந்து வாங்குறாங்களோ பொருள் எல்லாமே, அது மாதிரி கற்றவர் முன், படிச்சவங்க முன்னாடி படிக்காதவங்க அந்த மாதிரி ரொம்ப பணிவோடு இருந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கற்றார் கடையிலே கட்டாதவர். குறள் 6. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து உறும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து உறும் அறிவு. தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். பொருள்: மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். அதாவது ஒரு மணல் நல்லா இருக்கிற நிறைய இருக்கிற இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்குமா, தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. அது போல மக்கள் நூலை படிக்க படிக்க நிறைய தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும் திருவள்ளுவர் கூறுகிறார். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. குறள் 7. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையும்னா சாகும் வரையிலும். பொருள்: கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன். அதாவது
கற்றவங்கன்னா படிச்சவங்களுக்கு எல்லா நாடும் தன் நாடாகும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. எல்லா நாடும் நம்ம நாடு, எல்லா ஊரும் அவங்க ஊரு. இது தெரிஞ்சும் சில பேர் படிக்காமலே இருக்காங்களே, ஏன் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். யாதானும் நாடாமல் ஊரானும் என்னொருவன் சாந்தனின் கல்லாதவாறு. குறள் 8. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். அதாவது ஒரு பிறப்பு, அதாவது இந்த ஜென்மனே வச்சுக்கோமே, இந்த ஜென்மத்துல நம்ம படிக்கிற ஒரு விஷயம் 7 ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 7 ஜென்மத்துக்குமே அதுக்கான பலன் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. குறள் 9. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தான் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர்னா விரும்புவர். பொருள்: தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்ப அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். அதாவது நாங்க இப்ப இன்பமா இருக்கோம் அப்படின்னா உலகமும் இன்பமா இருக்கிறத கண்டு கற்றவங்க இருக்காங்களே, அதாவது படிச்சவங்க இருக்காங்களே, அவங்க மேன்மேலும் கற்க விரும்புவார். இப்போ ஒருத்தவங்க படிச்சவங்க மூலியமா தான் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்குது, நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குது. அதுதான் சொல்றாங்க. குறள் 10. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம். பொருள்: ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. அதாவது ஒருத்தவங்களுக்கு அழியாத செல்வம்னு சொன்னா அது கல்விதான். மற்ற செல்வத்தெல்லாம் செல்வனே கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க நகை, பணம் இது எல்லாமே எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா கல்வின்றது யாராலையும் திருட முடியாதுன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை.